ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளம் நடிகைக்கு போதை மருந்து கொடுத்து விடிய விடிய வச்சு செஞ்சு நாசம் செஞ்சுருக்காரு அந்த நடிகர். ஸோ இந்த விஷயத்த மற்ற நபர்களால் வெளியே வரல, அந்த நடிகையே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் பெரிய விவகாரமாக வெடிச்சிருக்கிற சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு இளம் நடிகை தனக்கு போதை மருந்து தரப்பட்டு அதனால நான் அந்த நைட்டு ஃபுல்லா கதற கதற வச்சு செய்யப்பட்டேன் அந்த விஷயத்த சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ஸோ திரையுலகில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் மட்டும் இல்லாமல் இது போன்ற போதைப் பொருள், இந்த போதையால் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பல்வேறு வகையில் தவறான பாதைக்கு போகிறத, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போகுது அப்படின்றத எதிர்த்து உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா சம்பவமாக இது இருக்குது. ஸோ மேலும் இந்த நடிகை முன்னணி நடிகரோடு தனது படுக்கையை பகிர்ந்து கட்டதால் மட்டும்தான் இன்னைக்கு நான் ஒரு ஃபேமஸான ஒரு நடிகையாக கதாநாயகியாக இருக்கேன், இத்தனை படங்கள் நடிக்க முடிஞ்சதுக்கான காரணம் அந்த நடிகரோட நான் அன்னைக்கு நைட்டு படுத்தது தான் அப்படின்றது ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை பலருக்கும் கடுமையான ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அந்த சினிமா வட்டாரத்தில். தமிழ் சினிமாவுக்கு நன்கு அறியும் ஹீரோயினாக இருக்கக்கூடிய இந்த நடிகை பல சர்ச்சைக்கு பெயர் போனவர் அப்படின்றது பலருக்கும் தெரியும். ஸோ மேலும் சமீபத்தில் கூட இவர் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இவர் பேசின பேச்சுக்கு இவரை வெட்டுவேன் குத்துவேன்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாலிவுட் சினிமாவில் போதைப் பொருள் பயன்படுத்தும் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பற்றி செய்திகள் விரைவில் நான் வெளியிட போகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முதல் ஆளாக பலியானது நான் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் அன்னைக்கு நான் அந்த நடிகரோட அவர் கேட்டப்ப படுக்கையை பகிராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் பெரிய ஹீரோயினாக வலம் வந்திருக்க முடியாது அப்படின்றதையும் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ இன்று அந்த நடிகர் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருந்ததுதான் சினிமாவை விட்டு தான் எப்பயோ காலி பண்ணியிருப்பாங்க. அவருடைய ஹெல்ப்பில் தான் நான் மேலே வந்தேன்றதும் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த நடிகை பாலிவுட் நடிகரான ரித்திக் ரோஷனுடன் சில ஆண்டுகள் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்துட்டு வந்தார். ஸோ இந்த நடிகை தமிழில் ஜெயம் ரவி நடித்த தாம் தூம் படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வெளிவந்த சந்திரமுகி 2 அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. நம்ம கங்கனா ரனாவத் தான் இந்த நடிகை. ஸோ இப்போது இந்த நடிகை சொன்ன விஷயம் தான் திரையுலகில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ பல நடிகைகளும் திரைமறைவில் பண்ணிட்டு பொத்தி பொத்தி பாதுகாக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப போறப்போக்கில் பொத்தாம் பொதுமா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் இந்த நடிகையின் தைரியத்தை பாராட்டி, ஸோ அதோட இவங்களுடைய துணிச்சல் நல்லா இருக்கு, தைரியமான பெண்ணா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகர்களோட நான் விரும்பி நானாக போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பட வாய்ப்பு வேணுன்றதுக்காகவும் சரி, சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக நானாக போய் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் சில நடிகர்கள் என்ன அடைய ஆசைப்பட்டு நான் ஒத்துக்கொள்ளாத அந்த காரணத்துக்காக எனக்கு போதை மருந்து கொடுத்து நான் பப்பு பார்ட்டின்னு போகக்கூடிய ஆள். ஸோ நான் அந்த பக்கம் போகும்போது போகும்போது நல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இரவு பார்ட்டியில் எனக்கு போதைப் பொருளை தெரியாமல் கலந்து கொடுத்துட்டு நான் சுயநினைவை இழக்கும் போது, நான் எவ்வளோ குடித்தாலும் சுயநினைவை இழக்க மாட்டேன். ஆனால் அந்த போதை மருந்து கலந்து அந்த மதுவை குடித்ததால சுயநினைவை இழந்துட்டேன். ஸோ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி என்னை என்ஜாய் பண்ணிட்டாங்க, அந்த போதைப் பொருளை கொடுத்து என்னை விடிய விடிய என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காரு. ஆனால் இது யார் அந்த நடிகர் அப்படின்றதெல்லாம் இவங்களும் சொல்லலை. தைரியமான பெண்ணாக சொல்லப்படக்கூடிய இவங்களும் அந்த நடிகர் பேர்லாம் சொல்லலை. இன்னும் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க ஒரு 40-45 வயசு தாண்டிட்டாங்கன்னா இவங்களும் ஓப்பனாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு 36 வயசு தான் ஆகுது. இன்னும் படங்கள் நடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் யார் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் கங்கனா ரனாவத் ஓப்பனாக சொல்லவே இல்லை. அந்த விஷயத்தை தான் போதைப் பொருள் கொடுத்து என்னை விடிய விடிய செஞ்சுட்டாங்கன்றது தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.